நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் நடித்து வரும் நிலையில் மேலும் ஒரு நடிகர் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் திரைப்படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, மோகன், அஜ்மல், வைபவ், பிரேம்ஜி உள்ளிட்ட ஏராளமான திரை நட்சத்திரங்கள் இத்திரைப்படத்தில் நடித்து வருகின்றனர். யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் உருவாகும் இப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெளியாகவுள்ளது. அண்மையில் இப்படத்தின் முதல் பாடலான விசில் போடு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. விஜய் குரலில் வெளியான இப்பாடலை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது. படத்தின் 2வது பாடல் ஜூன் மாதம் வெளியாகும் என்று இயக்குனர் வெங்கட் பிரபு எக்ஸ் தளம் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். கோட் படத்தின் ஏற்கனவே ஏராளமான திரை நட்சத்திரங்கள் நடித்து வரும் நிலையில் மேலும் ஒருவர் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் நடிப்பில் வெளியான திரைப்படம் திருப்பாச்சி. இப்படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்த யுகேந்திரன் 18 ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் மூலம் விஜயுடன் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோட் படத்தில் நடிகர் விஜய் இரட்டை வேடத்தில் நடிக்கிறார். அதில் ஒன்று இளம் வயது கேரக்டர் என்பதால் அதற்காக டி-ஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி நடிகர் விஜய்யை இளமையாக காட்ட உள்ளனர். இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்தாண்டு அக்டோபர் மாதம் பூஜையுடன் தொடங்கிய நிலையில் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அண்மையில் ரஷ்யாவில் ஆக்ஷன் காட்சியை படமாக்கிவிட்டு திரும்பிய படக்குழு எஞ்சிய படப்பிடிப்பை சென்னையில் நடத்தி வருகின்றனர். இதனிடையே கோட் படத்தில் ஐட்டம் சாங் ஒன்று இடம்பெறுவதாகவும் அதில் விஜயுடன் சேர்ந்து நடனமாட தெலுங்கில் டாப் ஹீரோயினாக வலம் வரும் ஸ்ரீலீலாவை படக்குழு அணுகியிருப்பதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்திகள் உலா வந்தன. ஆனால் நடிகை ஸ்ரீலீலா அந்த வாய்ப்பை தற்போது நிராகரித்து உள்ளார். விஜய் படத்தில் ஒரு காட்சியிலாவது இடம்பெறமாட்டோமா என ஏங்கும் நடிகைகளுக்கு மத்தியில் ஸ்ரீலீலா விஜயுடன் டான்ஸ் ஆட கிடைத்த பொன்னான வாய்ப்பை நிராகரித்திருக்கிறார். ஏனெனில் அவர் தமிழில் ஹீரோயினாக அறிமுகமாகவே விரும்புகிறாராம். அதனால் தற்போதைக்கு ஐட்டம் சாங்கிற்கு டான்ஸ் ஆட முடியாது என கூறிவிட்டாராம். விஜய் படத்தை நிராகரித்த ஸ்ரீலீலாவிற்கு அதே வேளையில் அஜித் பட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. This is my game. இதை எங்க ஆரம்பிக்கணும், எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும்ங்கறத நான் தான்டா சொல்ல. அதன்படி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாக உள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆகி உள்ளாராம் ஸ்ரீலீலா. இதன் மூலம் கோலிவுட்டில் அறிமுக படத்திலேயே டாப் ஹீரோவுடன் ஸ்ரீலீலா நடிக்க உள்ளது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.